ஹாய் நண்பா, இன்றைக்கி வந்திருக்க 2 இன்குபேட்டர் கன் ஸ்கின் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ A1W அண்ட் M4A1. ஸோ இது எடுக்கிறதுக்கு நான் என்னென்ன ட்ரிக் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமண்ட்ஸில் எனக்கு விழுந்துச்சு. ஸோ இப்போ நான் எவ்வளோ டைமண்ட்ஸ் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 853. ஸோ நான் யூஸ் பண்ணுற அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மெத்து தான். ஸோ நம்மளுக்கு வந்து லக்கில் ஐடியில் லக் இருந்தால் மட்டும்தான் விழுவும். இருந்தாலும் இதை வச்சு பார்த்துட்டு உங்க நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் இதுவாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கறி அவன் ஏமாற்ற பார்க்கலாம், ஆனால் ஏமாற்ற முடியாது. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த அக்காவை சூஸ் பண்ணிட்டு இந்த அக்காவுக்கு என்ன வேணால் ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் போட்டுக்குங்க. இது எல்லாமே ஒரு சாதாரண ஒரு மெத்து தான். நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே, ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு சக்ஸஸ் ஆகுதா அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறதுக்கு தான். நெக்ஸ்ட் வந்து கைஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண பேர்லாம் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட் அது இன்னும் இருக்குது பாருங்கள், கோல்ட் ராயல் ஸ்பின் பண்ணாமல் இருந்துட்டேன் பாருங்கள், ஸ்பின் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து போயிடலாம், ஸ்பின் பண்ண போயிடலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு நான் மெயினாக வந்த காரணம் என்கிட்ட ஸ்னைப்பருக்கு ஸ்கின் கிடையாது, நல்ல ஸ்கின்னே இல்லை. ஸோ அதனால் ஒரு ஸ்கின் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த M4 ஈவெண்ட் டாப் பார்த்திங்கன்னா தரமாக இருக்குல்ல பார்க்க. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி வந்து M4 ஈவெண்ட்டுக்கு எவோ ஸ்கின் இருக்குது, அதுவும் லெவல் 4ல். அதனால் அவ்வளோ தேவைப்படாது. ஸோ இருந்தாலும் பார்ப்போம், விழுந்துச்சுன்னா லக்கு தான். ஸ்னைப்பருக்கு பார்த்தீங்கன்னா கலர் கலராக வச்சுருக்கானுங்க கைஸ். ஆனால் எனக்கு தேவை வந்து டாப் ஸ்கின் தான். ஸோ இந்த ஒரு ஸ்கின்னை மட்டும் எப்படியே எடுத்துடணும். டபுள் ரேட் ஆஃப் சிங்கிள் ஆர்மர் பெனட்ரேஷன். ஸோ இவ்வளோதான் பார்ப்போம். சரி கைஸ், ஃபஸ்ட் ஸ்பின் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வழக்கம் போல் 1லேருந்து ஆரம்பிக்குது, திருப்பி 1 3 1 1 10. ஓகே 10 விழுந்துருச்சு, பரவாயில்ல கைஸ். 10 விழுந்துருக்கு. 1 எவ்வளோ 25. ஸோ 25 ஏறி இருக்குது, பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு கொடுத்துருக்கானுங்க. நெக்ஸ்ட் ஸ்பின். ஐயோ அங்கே பாருங்க கைஸ், ஒரு ஆக்சுவலாக நல்லா பார்த்துங்க, நான் வந்து எதுவுமே வந்து எடிட்லாம் எதுவும் பண்ணலை. ஸோ பாருங்கள், செகண்ட் ஸ்பின்னு, அதாவது 12வது ஸ்பின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்பின் 11 ஸ்பின்னா, 12வது ஸ்பின்னில் எனக்கு இந்த ஸ்னைப்பர் ஸ்கின் விழுந்துருச்சு. ஒரு வேளை ட்ரிக்கு வேலை செய்தோன்னு நினைக்கிறேன் கைஸ், தெரியல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், தைரியம் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து உன் வீடியோ பார்த்து தாண்டா அப்படி ஆயிடுச்சின்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கழுவி ஊற்றாதீங்க. ஸோ சந்தோஷமாக தான் இருக்குது. நான் எதிர்பார்த்தது டாப்பு, பரவாயில்ல, கொஞ்சம் என்ன பண்ணுறது, ஆனால் அதுவாக ஊந்துருச்சு. ஸோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல ஸ்கின் தான் கைஸ், டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்சு. ஆனால் பட் எனக்கு கண் இல்லாமல் இது மேலே தான். ஸோ இதோட ஃப்ளேமிங்கும் சரி, ஸோ டபுள் ரேட் ஆஃப் சரி, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பருக்கு ஆல்ரெடி டேமேஜ் இருக்கும் கைஸ், ஒரு 150 இருக்கும், அது போதும் நம்மளுக்கு. ரேட் ஆஃப் ஃபயர் தான் முக்கியம். சரி, இன்னொரு தடவை ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இதோட போயிருக்கணும், இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்பின் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்படி உழுது. இது ஆக்சுவலாக இந்த மாதிரி M4A1 இதில் ஏதாவது உழுந்துச்சின்னு வச்சுக்கிங்களேன், நான் இது டாப் இது பண்ணிட்டு போயிடுவேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுவேன். இல்லை ஸ்னைப்பரே வந்துச்சுனாலுமே எக்ஸ்சேஞ்ச். ஓகே, சந்தோஷமாடி வெளியே போயிடுவேன். பார்ப்போம். ஓகே, ஸ்பின் பண்ணலாம், மனசை கல்லாக்கி. ஆஹா, எதுக்கு கல்லாக்கணும் கைஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி யார் முகத்தில் முடிச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ட்ரிக்கு தான் வேலை செய்தான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இந்த மாதிரி கருணாக்காரன் என்றைக்குமே தந்தது கிடையாது என் அக்கௌண்ட்டுக்கு. நக்கை தான் விட்ருக்கான் என்ன. இன்றைக்கி தான் வந்து உருப்படியாக வந்து ஒரு வேலையை பார்த்துக்கிறான். ஸோ பாருங்கள், தரமாக இருக்குது ஸ்கின்னு. ஸோ எனக்கு இது தவிர வேறு எதுவும் சொல்ல தெரில. ஸோ ஓகே கைஸ், ஓபி அப்படி ஒரு ஓபி நினச்சே பார்க்கலன்னா எவ்வளோ டைமண்ட் செலவாயிருக்கு பாருங்கள். 600 தான். ஃபஸ்ட்டு ஒரு 200 எதுவும் தெரில. நெக்ஸ்ட்டு ஒரு 200ல் ஸ்னைப்பர் வந்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 200ல் M4A1 வந்துருச்சு. அதுவும் டாப் ஸ்கின்னே வந்துச்சு கைஸ். இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாலே வந்து எல்லாருக்கும் மாறி வழங்குகிற ஈவெண்ட்டாக, ஸோ பிடுங்குற ஈவெண்ட்டான்னு தெரியல. எனக்கு வழங்கிட்டானுங்க. ஸோ உங்களுக்கு பிடுங்கினாலும் பிடுங்கலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே ஸ்பின் பண்ணிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கைஸ் ஒரு 500 டைமண்ட்ஸ் வச்சு ஸ்பின் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே விழுந்துடும். அப்படியும் உள்ளலையா, அதோட வெளியே வந்துடுங்க. இல்லை எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களோட விருப்பம். நான் இதுக்கு முக்கியமாக இது பண்ணதுக்காகவே ஸ்கின் இல்லாத காரணத்தை தான் நீங்களே பார்த்துங்க. ஸ்கின் இல்லை, ஸோ இது ஸ்கின் வேணும், எடுத்தாச்சு. ஆக்சுவலாக M4A1ங்கிறது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான் கைஸ். ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் ஓகே, சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.
ஒவ்வொரு தடவையும் நானும் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்துருக்கு பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அது ஏறலை, வியூஸ் மட்டும் போகுது அப்படிங்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன். ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.